உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று கூறிய நம் ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரது ஒளியை தாங்கி நிற்கின்றோம். இன்று நமது கண்களுக்கு புத்தொளி கொடுக்க நமக்காக காத்து நிற்கின்றார். இந்த ஞாயிறு வழிபாட்டின் வழியாக ஒளி நிறைந்த மகிழ்ச்சியின் ஞாயிறை கொண்டாடவிருக்கும் நாம் இறைவன் தருகின்ற அந்த தெய்வீக ஒளியை நமக்கு மட்டும் வைத்து கொள்ளாமல், குறிப்பாக போர் சூழல் காணப்படும் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்காக ஜெபிப்போம். இந்த ஜெப உணர்வுடன் தீப பவனியில் பங்கேற்போம். காத்து அறம்பளப்போமே, அறம்பளப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம்பளப்போமே, அறம்பளப்போமே. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, மனிதனாய் படைக்கப்பட்ட ஒவ்வொருடைய இதயமும் அமைதியையும் சமாதானத்தையுமே நாடி செல்கின்றது. ஆம் நண்பர்களே, இன்று ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகளிடையே நடக்கும் போரில் துன்பப்படும் நமது சகோதர சகோதரிகளை நினைத்து செபித்து பதம் நிற்கின்றோம். பலர் தங்கள் உயிர்களை பலியாக்கி கொண்டிருக்கின்றனர். 155 பச்சிளங்குழந்தைகள் போர் குண்டுகளுக்கு பலியாகினர். போரினால் பரிதவிக்கும் மக்களையும், உறவுகளை இழந்து துன்பக் கடலில் வாழும் மக்களையும், போரினால் உடல் உறுப்புகளை இழந்து வேதனையை அனுபவிக்கும் மக்களையும் நினைவு கூர்வோம். ஒரு நிமிடம் அமைதியாக இவர்கள் அனைவரையும் இறைவன் கையில் ஒப்புக்கொடுப்போம். அமைதியின் தூதனாகிய பரிசுத்த ஆவி தனது சமாதான கதிர்களை போரிடும் நாடுகளிடையே அனுப்பும் வண்ணம் புனித மிக்கேல் அதிதூதர் அன்பிய பொறுப்பாளர்கள் பீடத்திரிகளை ஏற்றுவார்கள். மற்றும் அன்பிய குடும்பத்தார் அனைவரும் நமது அன்னை முன் திரிகளை ஏற்றுவார்கள். ஒளியாம் இறையே வாராய், எளியோ நெஞ்சம் தனிலே. ஒளியாம் இறையே வாராய், விண்ணில் வாழும் விமலா விமலா, மண்ணில் வாழும் மாந்தர் மாந்தர், விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்தர் மாந்தர், உம்மில் என்றும் வாழ எம்மில் எழுமே இறைவா.
இறைகுலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருவழிபாட்டின் ஆண்டின் தவக்கால பயணத்தில் மகிழ்ச்சி ஞாயிறு எனப்படும் 4ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். பாஸ்கா பெருவிழா நெருங்கி வரும் வேளையில் நம் உள்ளங்களில் இறைவனின் மீட்பு தரும் மகிழ்ச்சியை ஏற்றிட திருச்சபை இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் பிறவிலேயே பார்வையற்ற ஒருவருக்கு இயேசு பார்வையை அளிக்கும் புதுமையை காண்கிறோம். இது வெறும் உடல் சார்ந்த பார்வை மட்டுமல்ல, நம் ஆன்மீக இருளை அகற்றி உண்மையை உணரச் செய்யும் பேரொளியாகும். நானே உலகின் ஒளி என்றுரைத்த இயேசு நம் இதய கண்களை திறந்து பாவம் மற்றும் அறியாமை என்னும் இருளிலிருந்து நம்மை விடுவிக்க காத்திருக்கின்றார். நாம் இருளின் செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் பிள்ளைகளாக வாழவும், அகக்கண்கள் திறக்கப்பட்டு இறைவனின் திருவுளத்தை எப்போதும் கண்டடையவும் தேவையான வரங்களை வேண்டி இப்புனித பலியில் விழிப்போடும் நம்பிக்கையோடும் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரை எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கும் நீரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடுமை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறதில் ஒப்பிட வேண்டும் என்று வாக்கிய எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரகத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியாருடன் இருந்து எங்கள் இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பெருக்கத்திற்கேற்ப என்னே இரக்கம் கொள்வே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் சுதையும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரான உம் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றீர். அதனால் ஆர்வமிக்க இறைபற்றாலும்
உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவன் மனிதரை பார்ப்பது போல பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவரோ இதயத்தை பார்க்கிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு விளக்குகிறது. தாவீது அரசராக தேர்ந்தெடுக்கப்படும் இந்த நிகழ்வு வெளித்தோற்றத்தை விட அகத்தூய்மையை இறைவனுக்கு உகந்தது என்பதை உணர்த்துகிறது. இவ்வாசகத்திற்கு பக்தி உணர்வோடு செவிமடுப்போம். முதல் வாசகம். இஸ்ரேல் மீது அரசனாக தாவீது திருப்பொழிவு செய்யப்பட்டான். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 1 மற்றும் 6 முதல் 7 மற்றும் 10 முதல் 13 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடம் உள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பி கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன், ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. காணும் பார்வை தர வேண்டும்.
பார்வை பெற வேண்டும். நான் பார்வை பெற வேண்டும். என் உள்ளம் முன்னொளி பெற வேண்டும். புது பார்வை பெற வேண்டும். நான் பார்வை பெற வேண்டும். உணர்வுகளை நான் பார்க்கும் வர வேண்டும். நீனே உணர்வுகளை நான் பார்க்கும் வர வேண்டும். உண்மை அன்பு உயர்ந்திடவே உழைக்கும் உறுதி தர வேண்டும். உண்மை அன்பு உயர்ந்திடவே உழைக்கும் உறுதி தர வேண்டும். எல்லாரும் ஒன்றாகவே வாழ வழி வேண்டும். நான் பார்வை பெற வேண்டும். பார்வை பெற வேண்டும். நான் பார்வை பெற வேண்டும். என் உள்ளம் பொன்மொழி பெற வேண்டும். புது பார்வை பெற வேண்டும். நான் பார்வை பெற வேண்டும். பார்வை பெற வேண்டும். நான் பார்வை பெற வேண்டும். என் உள்ளம் முன்னொளி பெற வேண்டும். புது பார்வை பெற வேண்டும். நான் பார்வை பெற வேண்டும். ஒளியின் மக்களாக வாழுங்கள். ஒரு காலத்தில் இருளாக இருந்த நாம் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாக மாறி இருக்கிறோம் என்று புனித பவுலடியார் கூறுகிறார். ஒளியின் பிள்ளைகளுக்குரிய நற்பண்புகள், நீதி மற்றும் உண்மை ஆகியவற்றில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். கிறிஸ்துவின் ஒளியில் பிரகாசிக்க அழைப்பு விடுக்கப்படும் இவ்வாசகத்திற்கு பக்தி உணர்வுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். இறந்தவனே உயிர்த்தெழுந்து கிறிஸ்து உன்மீது உயிர்த்தெழுவார். திருத்தூதர் பவுல் எபிசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 8 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பது ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்வர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாயிருக்கிறது. அவர்கள் செய்வதை எல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும்போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாகப்படும்போது எல்லாம் ஒளி மாயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்று எழு, கிறிஸ்து உன்மீது உயிர்த்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம். கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம். கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். உலகின் மொழி நானே, என்னை பின்தொடர்பவர்
வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 9ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 1:6 முதல் 9, 13 முதல் 17, 34 முதல் 38. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருந்தபோது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சீலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர், வேறு சிலர் அவரல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர், நான் தான் அவன் என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஓர் ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அருமடையாளங்களை செய்ய இயலுமா என்று கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றிருந்தவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக்கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, தவக்காலத்தின் 4வது ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்தை திரு அவை அகமகிழ் ஞாயிறு என்று சொல்லுகிறது. ஏன் இது அகமகிழ் ஞாயிறு என்று சொன்னால், திருமுழுக்கு பெறுவதற்காக தங்களை தயாரிக்கிறவர்களை இன்று 2வது முறையாக அவர்கள் சோதனை செய்து 2வது ஆய்வுக்கு உட்படுத்தி அவர்கள் திருமுழுக்கு பெற தகுதியானவர்கள் என்று அறிவிக்கிற நாள். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஏறத்தாழ 3 ஆண்டுகளாக திருமுழுக்கு பெறுவதற்காக தனி பயிற்சி மேற்கொள்வார்கள். ஆண்டவரை நம்புகிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரை நம்புகிற வாழ்க்கையில் வருகிற தடைகளை, சோதனைகளை எதிர்கொள்வதற்கு தாங்கள் தகுதியானவர்கள் என்று மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டுகொள்வதற்குமான இந்த வாரம் பயன்படுத்தப்பட்டது. எனவே அவர்கள் மகிழ்ந்தார்கள். நான் திருமுழுக்கு பெறப்போகிறேன், இயேசுவோடு இணைந்து ஒரு வாழ்க்கை வாழப்போகிறேன், இனி நான் கிறிஸ்தவன் என்று பெருமைப்பட போகிறேன் என்று அவர்கள் அக்களித்த இந்த வாரத்தை அகமகிழ் ஞாயிறு என்று சொல்லி திருச்சபை நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே இந்த அகமகிழ் ஞாயிறிலே நாம் எதை கண்ணிக்கொள்கிறோம்? இன்றைய வாசகத்தின் வழியாக ஒளி பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்கிற பாடத்தை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இனி இவர்களே,
தொடக்க கால கிறிஸ்தவர்கள் திருமுழுக்கு பெறுவதற்கு அனுமதிக்கப்படுகிற பொழுது அவர்கள் நினைத்த விஷயம், நான் ஆண்டவருக்குள் இணைந்து ஒளி பெற்ற மகனாக வாழப்போகிறேன், எனவே ஒளியின் மகனாக வாழப்போகிறேன் என்கிற எண்ணத்தில் அவர்கள் மகிழ்ந்தார்கள். அதுபோல இந்த காலகட்டத்தில் நாமும் ஒளியின் பிள்ளைகளாக வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. ஒளியினுடைய பண்பு என்ன? வெளிச்சமா இருக்கும், இருளை அகற்றும். வேற பகல்ல ஒருத்தர் தடுமாறினார்னா நீ என்ன கேள்வி கேட்பிய? கண்ணு தெரியாதா? கண்ணுன்னு புதடியிலே வச்சிருக்கிற, பார்த்து நடக்க மாட்டேயா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படிதான் வெளிச்சம் என்றால் அந்த வெளிச்சத்தில் நடக்கிற ஒருவர் பார்வையற்றவராக இல்லாத சூழ்நிலையில் அவர் என்ன செய்யணும்? தட்டு தடுமாறாமல் நேராக நடக்கணும். சாயந்தர நேரம் நடக்கிற மாதிரி இல்லை. சாயந்தர நேரம் எல்லாருமே தட்டு தடுமாறி நடப்பாங்க. பார்வையில் நடத்தினா என்ன உள்ள ஏற்றிருக்காங்க. இனியவர்களே, அப்போ வெளிச்சத்தில் ஒருவர் தடுமாறுகிறார் என்று சொன்னால் இந்த சமூகம் அவரை கேலி பேசும். ஏனென்றால் கண்ணிருந்தும் அவரால் கண்டுகொள்ள முடியவில்லை. பார்த்து போக தெரியாதா? ஒரு பார்வையற்றவர் கூட சரியாக போக முடியல, உங்களாலே நடந்து போக முடியல என்று நம்ம சொல்லுவோம். அப்படிதானா? எனவே வெளிச்சத்திலே அல்லது இருள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நடக்கிற ஒரு மனிதர் சரியாக நடக்கவில்லை என்று சொன்னால் அவர் குருடராக கருதப்படுகிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அந்த கிறிஸ்தவத்தில் வாழ்கிற நான் வெளிச்சத்தில் நடக்கிறவனை போல தடுமாறாமல் நடக்கவில்லை என்று சொன்னால் நாமும் குருடர்கள், பார்வையற்றவர்கள். எனவே இந்த வாரம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது? நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள் என்று சொல்லி தருகிறது. இனி இவர்களே, ஒரு ஞானி தத்துவ அறிஞர் ஒருவர், அவருக்கு பார்வை கிடையாது. அவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்காக இருளிலே நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. எனவே அந்த மாலை வேளையிலே அவர் நடந்து செல்வதற்கு தயாராகிற பொழுது அவருடைய சீடரிடம் அழைத்து, எனக்கு ஒரு விளக்கை ஏற்பாடு செய் என்று சொன்னாராம். வாசலுக்கு வெளியே வந்து விட்டார். அவருடைய சீடர் அவரிடம் அந்த விளக்கை கொண்டு வந்து கொடுக்கிறார். கொடுக்கிற பொழுது சீடருக்கு ஒரு கேள்வி, தயங்கியபடியே அவர் கொடுக்கிறார். எனவே இந்த சீடரிடம் அந்த குரு கேட்கிறார், ஏன் என்ன தயக்கம் என்று சொல்லி கேட்கிற பொழுது, எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. என்ன சந்தேகம்? உங்களுக்கு பார்வை கிடையாது. பார்வை இல்லாத நீங்கள் இருளில் நடந்து செல்ல போகிறீர்கள். இருளுக்கு ஒளி தேவை, ரைட்டு தான், சரிதான். ஆனால் பார்வையற்ற உங்களுக்கு பகலும் இரவும் ஒரே மாதிரி தானே, உங்களுக்கு எதுக்கு இந்த இரவிலே வெளிச்சம் தேவை என்று கேட்டாராம். அதற்கு அவர் சொன்னார், நீ சொல்வது சரி, நான் பார்வையற்றவன், இருளில் கூட என்னால் நடக்க இயலும். ஆனால் எதிரில் வருகிறவன் பார்வை உள்ளவனாக இருந்தான் என்று சொன்னால் அவன் என்மேல் மோதாதபடிக்கு இந்த வெளிச்சம் அவனை தடுக்கும். எனவே இந்த வெளிச்சம் எனக்கானதல்ல, எனக்கு அக ஒளி இருக்கிறது. இந்த புற ஒளியானது வருகிற மக்களுக்கு என் மீது இடித்து விடாதபடி அல்லது வருகிற மக்களுக்கு பாதை காட்டும்படியாக நான் கேட்டேன் என்று சொன்னார். இனி இவர்களே, எனவே ஒளி என்னிடம் இருக்கிறது என்று சொன்னால் அது எனக்கும் பாதுகாப்பு, இன்னொருவருக்கும் பாதுகாப்பு. ஒருவேளை அந்த வெளிச்சத்தினால் நான் பார்க்க முடியாமல் போனாலும் கூட அந்த வெளிச்சம் இன்னொருவருக்கு வாழ்வு கொடுப்பதாக இருக்கிறது. எனவேதான் பெற்றோர்கள் அல்லது பெரியவர்கள் மற்ற பிள்ளைகளை பார்க்கிற பொழுது படி, நல்லாயிரு என்று சொல்வதற்கான காரணம் என்ன? நான் படிக்காமல் என்னுடைய வாழ்க்கை பாழாய் போய்விட்டது, இருளாய் போய்விட்டது. ஆனால் அந்த வெளிச்சத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வெளிச்சத்தை கொடுப்பதற்கான வசதி வாய்ப்புகளை, பண உதவிகளை நான் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் அந்த வெளிச்சத்தை உருவாக்கி கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் அல்லது நல்லா வாழ முடியாதவர்கள் வாழ்கிற ஒரு மக்களை பார்த்து வாழ்த்துவார்கள். இனி இவர்களை திருமண வாழ்க்கையிலே வாழ்த்துவதற்கு தான் எல்லா குடும்பமும் இருக்குது. எல்லா குடும்பமும் ரொம்ப சக்ஸஸாக வாழ்ந்துட்டு வரீங்க. ஒரு திருப்பலிக்கு வர்ற எல்லாருமே சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டா வருவோம். பல நேரங்களில் பல குடும்பங்களில் பிரச்சனைகள் தான், குழப்பங்கள் தான், வேதனை தான். ஆனாலும் எதுக்கு திருமணம் நடக்கிற கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு அவங்களை வாழ்த்துகிறோம்? என் வாழ்க்கை மாதிரி உன் வாழ்க்கை இருக்க வேண்டாம், என் வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா அது உனக்கு ஆசீர்வாதமாக ஒரு பாடமாக இருக்கட்டும். இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் முன்பாக முடிக்கிற இந்த திருமணத்திலே நீ ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்கிறோம். எனவே ஒளி இல்லாதவர்கள் கூட இன்னொருவருக்கு ஒளி கொடுக்க முடியும், வழிகாட்ட முடியும். அப்படி என்றால் நான் ஒளி பெற்றவனாக இருந்தால் இன்னும் எவ்வளவு சிறப்பாக வழிகாட்ட முடியும்? இயேசு கிறிஸ்து சொல்வார், பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட முடியுமா? இருவரும் சேர்ந்து குழியில் விழுவார்கள். பார்வையுடைய ஒருவரே பார்வையற்றவருக்கு வழிகாட்ட முடியும். அப்படி என்றால் நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்தால் ஒழிய இன்னொருவருக்கு எப்படி வழிகாட்டுவது? இயேசு கிறிஸ்து, நானே ஒளி, நீங்கள் மலையின் மேல் இருக்கிற நகரை போல் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகின் ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால் நீங்கள் என்னிடமிருந்து ஒளி பெற்றவராக வாழுங்கள் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து ஒளி. எனவே அவரோடு சார்ந்திருக்கிற அனைவரும் ஒளி பெற்ற மக்களாக வாழ்கிறார்கள்.
எனவே அதுபோல கிறிஸ்தவர்கள் இயேசுவிடமிருந்து ஒளி பெற்றவர்களாக வாழ்வதற்கான கடமை பெற்று இருக்கிறோம். எப்பொழுது நான் ஒளி பெற்ற மகளாக வாழ்ந்து இன்னொருவருக்கு வழிகாட்டுகிறேனோ அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதாக மாறும். கலங்கரை விளக்கம் கட்டினால் போதாது, கலங்கரை விளக்கத்தில் விளக்கு இருக்க வேண்டும். விளக்குலன்னா என்ன, ஒரு பிரயோஜனம் இல்லை. அது பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, அது பிரயோஜனம் இல்லை. எனவே கலங்கரை விளக்கத்தை உயரமாக கட்டுவது முக்கியமல்ல, அதன் மீது வெளிச்சம் வைப்பது முக்கியம். அதுபோலதான் நாம் உயரமாக வாழ்வது முக்கியமல்ல, கிறிஸ்தவர்களாக இருப்பது முக்கியமல்ல, மாறாக ஒளி கொடுக்கிற மக்களாக வாழ வேண்டிய கடமையை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே இனியவர்களே, கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒளி பெற்ற மக்களாக வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம்மை நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிறைவாழ்வை நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா பெருவிழா நெருங்கி வருகின்ற வேளையிலே ஆண்டவரை உருக்கமாக மன்றாடுவோம். நாமும் திருமுழுக்கு பெற்ற அனைவரும், அனைத்துலக மக்களும் இத்தூய மறை நிகழ்வுகளில் நிறைவாக பங்கு பெற இறை அருளை வேண்டி ஜெபிப்போமாக. திரு அவை தலைவர்களுக்காக வழிகாட்டும் இறைவா, நீ தேர்ந்தெடுத்து திருப்பொழிவு செய்த தாவீதின் மீது உமது ஆவி நிறைவாக இருந்தது போல எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் மீது உமது தூய ஆவியின் அருட்கொடைகளை பொழிந்தருளும். அவர்கள் கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலிக்கும் உண்மை சாட்சிகளாக திகழ்ந்து இறை மக்களை நேரிய பாதையில் வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக தலைவர்களுக்காக வேண்டுவோம். அமைதியின் அரசரே, ஆண்டவர் என்னாயர், எனக்கு ஏதும் குறையில்லை என்ற நம்பிக்கையில் உலக மக்கள் அனைவரும் ஒன்றிணைய அருள் புரியும். உலக நாடுகளிடையே நிலவும் போர், வன்முறை, தீவிரவாதம் போன்ற இருளின் செயல்களை கைவிடவும், எதிர்வரும் தேர்தல்களில் சமய சார்பற்ற நீதியான நல்லாட்சி அமையவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்காக மன்றாடுவோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, பொது தேர்வு எழுதும் மாணவ செல்வங்கள் சோம்பலை அகற்றி புத்தொழியுடன் உழைக்க பலன் தாரும். அவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெறவும், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் கிறிஸ்துவின் ஒளியில் தங்கள் எதிர்காலத்தை ஒளிமயமானதாக அமைத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகள் மற்றும் துயருவோருக்காக இரக்கமுள்ள தந்தையே, நாங்கள் சந்திக்கும் துன்பங்களும் நோய்களும் உமது மாட்சியை வெளிப்படுவதற்கான கருவிகளை என்பதை உணரச் செய்யும். உமது அருளால் நோய்களிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் விடுதலை பெற்று நல்வாழ்வு நோக்கி பயணிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் பங்கு சமூகத்திற்காக மன்றாடுவோம். ஒளியின் நாயகனே, மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ இதயத்தை பார்க்கின்றார் என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து வாழச் செய்யும். ஆண்டவருக்கு உகந்த ஒளியின் செயல்களாகிய ஜெபம், தபம், தானம் ஆகியவற்றில் எங்களை முழுமையாக ஈடுபடுத்தி உமது அன்பின் பிள்ளைகளாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரை உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவை மீது இரக்கம் காட்டி உம்மை நாடி வரும் இதயங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் பங்கு பெற அவர்களுக்கு அருளியது போல உம்முடைய உதவிகள் ஒருபோதும் குறைவிடாமல் எங்களுக்கு கிடைப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆ
ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புகள் பலவாகிலும் பலவன் உமக்கு சொந்தம். படைப்புகள் பலவாகிலும் பலவன் உமக்கு சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்பு கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் மனிதரானதன் மறை நிகழ்வு வழியாக இருளில் நடக்கும் மனித குலத்தை நம்பிக்கையின் ஒளிக்கு கொண்டு வந்தார். பழைய பாவ நிலைக்கு உட்பட்டவர்களாக பிறந்தவர்களை புது பிறப்பின் கழுவுதலால் உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை ஆராதித்து வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது
ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, மறை மாவட்ட நிர்வாகி பேரருள் திருமோச்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முப்புகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லை. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பரிசாற்றுவேன் என் நாதனை, என் நாளுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை,
அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பரிசாற்றுவேன் என் நாதனை, என் நாளுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை, பரிசாற்றுவேன் என் நாதனை, என் நாளுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்து ஆடு நாடுதே, அது தேடுதே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்து ஆடு நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே. கண்களை மூடுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. புனித பெர்க்மான் சரளப்பரை இயேசுவில் இனியவர்களே, தவ காலத்தின் 4வது ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வார திருப்பலி மற்றும் திரு நிகழ்வுகள் திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் காலை 5:45 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி, வியாழன் மாலை 7 மணிக்கு பங்காலயத்தில் சூசையப்பர் திருவிழா திருப்பலி, வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை இறை இறக்கத்தின் நேரம், மாலை 7 மணிக்கு சிலுவை பாதை, தொடர்ந்து திருப்பலி. இந்த வாரம் திருப்பலி சிறப்பிக்கிறவர் யார்? சிலுவை பாதை சிறப்பிக்கிறவர்கள் அருளான தன்பியம் வர்க்கீசன்பியம் எழுதுன அம்மாவும் இல்லையா? சரி. சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு லோயலா எல்சியத்தில் சிலுவை பாதை, தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி, காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை சங்கனாப்பேரியில் தவகால தியானம் நடைபெறும். அடுத்த வாரம் 22ஆம் தேதி அடுத்த வாரம் குருசுமலையில் திருப்பலி இல்லை. ஏனென்றால் நாம் தவகால திருப்பயணமாக புளியம்பட்டி கோடி அற்புத புனித அந்தோனியாருடைய திருத்தலத்திற்கு செல்ல இருக்கிறோம். செல்வதற்கு ஆசைப்படுகிறவர் உங்களுடைய பெயர்களை நீங்கள் உபதேசியாரிடம் பதிவு செய்யும்படியாக மீண்டுமாக உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். கடந்த வார ஞாயிறு காணிக்கை ரூபாய் 2595. நம்ம பங்குக்கு என்னதான் ஆச்சுங்கிற மாதிரி ஒவ்வொரு வாரமும் மிக சிறப்பாக நாம் திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அர்த்தமில்ல விதத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த நாளில் சிறப்பித்த மிக்கேல் அதிதூதர் அன்பிய குடும்பத்தாரும் வழிகாட்டி அருள் சகோதரியோடு இணைந்து
மிக சிறப்பாக இந்த திருப்பலியை நிறைவேற்றியிருக்கிறார்கள், சிறப்பித்திருக்கிறார்கள், கொண்டாடி இருக்கிறார்கள். எனவே மிக்கேல் அதிதி அன்பிய குடும்பத்தார், வழிகாட்டிகள், பொறுப்பாளர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் திருப்பலியை சிறப்பு செய்பவர்கள் புனித அந்தோணியார் அன்பிய குடும்பத்தார். இது மாதிரி என்ன செய்யுங்க, அன்பிய குடும்பமாக சேர்ந்து ஒவ்வொரு நாளும் செய்வதற்கு முன்வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலிக்கு பின் ஞாயிறு மறைக்கல்வி, பீடச்சிறார் கூடுகை, இளம்பெண்கள் இயக்கம் நடைபெறும். இனியவர்களே, இன்றைய நாளில் நமது குழந்தை ஜான் ஜெஸ்லின் முதலாக இசைக்கருவி மீட்டு இருக்கிறார்கள். மாதா பாட்டு போடுவார்கள். ஏறக்குறைய இசை பயிற்சிக்கு வந்த எல்லா பிள்ளைகளும் பாடல் போட்டியாச்சு. தம்பி ஒருத்தன் மட்டும் போட வேண்டியிருக்குது. அவர் பரீட்சைக்காக அவர் கொஞ்சம் காத்து கொண்டு இருக்கிறார். மற்றபடி எல்லா பிள்ளைகளுமே அவர்கள் நல்ல முறையில் இதை பயன்படுத்தி பாடல்களை இசைத்திருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே பாடல் இசைக்க இருக்கிற குழந்தை ஜான் ஜெஸ்லினுக்கு கரவொலி எழுப்பினுடைய பாராட்டுக்கு தெரிவித்துக் கொள்வோம். இனி அவர்களே சில அறிவிப்புகள். ஏற்கனவே சொன்னது போல ஆசிரியர் பணி நாடுனர் பட்டியலில் பதிவு செய்திருக்கிறவர்கள் உங்களது அட்டைகளை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மே 31க்குள்ளாக நீங்கள் அதை செய்து முடிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இனி அவர்களே, நமது மறைமாவட்ட பள்ளிகளில் அரசு மானியத்துடன் பணிபுரிகிற ஆசிரியர்கள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தால் அத்தேர்ச்சி விவரத்தினை நமது பாளை மறைமாவட்ட கல்வி பணியக அலுவலகத்தில் கீழ்கண்ட சான்றிதழ்களை பங்கின் குடும்ப நகல் மற்றும் அரசு வழங்கியுள்ள தகுதி தேர்வு சான்றிதழோடு இணைத்து 19/3/2026 வியாழக்கிழமை அல்லது 21/3/2026 சனிக்கிழமை, 28/3/2026 சனிக்கிழமை மற்றும் 31/3/2026 செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் நீங்கள் சென்று சமர்ப்பித்துவிட்டு பதிவு செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரின் கண்களில் பூசினார், நான் சென்றேன், கழுவினேன், பார்த்தேன், கடவுளை நம்பினேன். நன்றி கூறி மன்றாடுவமாக. இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர், எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிர்வித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, தாழ்மையுடன் உம்மை நோக்கி மன்றாடுவோரை காத்து வலுவற்றோரை தாங்கிக் கொள்ளும். சாவி நிழலில் நடப்போரை உமது நிலையான ஒளியால் உயிர் பெறச் செய்தருளும். தீமை அனைத்திலும் இருந்தும் உமது இரக்கத்தால் அவர்களை விடுவித்து நிறைவான நன்மைக்கு அவர்கள் வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு